ஹரே கிருஷ்ணா 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 ஹரி ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரி ஹரே. குட்டி கதைகள் 362. இதில் கிருஷ்ணரின் கேலிப்பேச்சு எனும் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் வேத நாகரிகத்தின்படி 10 முதல் 14 வயது வரையிலான மனம் ஆகாத கன்னிப்பெண்கள் நல்ல கணவனை பெற வேண்டி சிவபெருமான் அல்லது துர்காதேவி வழிபடுவது வழக்கம். ஆனால் விருந்தாவனத்தில் கன்னியர்கள் ஏற்கனவே கிருஷ்ணரின் அழகில் மனதை பறிகொடுத்தவர்கள் என்றாலும் ஹே மந்த ருதுவின் ஆரம்பத்தில் அவர்கள் துர்க்கையை வழிபட்டார்கள். அப்போது விருந்தாவனத்தின் மனம் ஆகாத கோபியரெல்லாம் நோன்பு நோற்று துர்க்கை வழிபாட்டை துவக்கினார்கள். முதலில் அவர்கள் அவிஸ்யா அன்னம் என்ற உணவு வகைகளை உண்டார்கள். இது பச்சை பருப்பையும் அரிசியையும் கலந்து வேக வைத்து மஞ்சள் அல்லது வாசனை பொருட்கள் சேர்க்காமல் தயாரிக்கப்படும் ஒரு உணவு ஆகும். நோன்புக்கு முன்பு உடலை பரிசுத்தப்படுத்துவதற்காக இந்த உணவை உட்கொள்ள வேண்டுமென வேதங்களில் கூறப்பட்டு இருக்கின்றன. மனமாகாத கோபியர் எல்லாம் அதிகாலையில் எழுந்து யமுனையில் நீராடி காத்யாயினி தேவி வழிபடுவது வழக்கம். காத்யாயினி என்பது துர்க்கையின் மற்றொரு பெயர். யமுனை நதிக்கரையில் மண்ணினால் செய்யப்பட்ட ஒரு பொம்மையை கொண்டு இவ்வழிபாடு நடத்தப்படும். பல்வேறான இயற்கை பொருட்களால் மூர்த்திகளை செய்து வழிபடுவது வேத முறை. உலோகம், மணிகள், மரம், மண், கல் போன்ற பொருளினால் மூர்த்தியை உண்டு பண்ணியும் அல்லது மனதில் உருவகப்படுத்தியும் வழிபாடு நடத்தலாம். இப்படிப்பட்ட மூர்த்திகள் எல்லாம் கற்பனை ஆனவை என்பது மாயாவாதிகளின் கொள்கை. ஆனால் வேத இலக்கியங்கள் அவற்றை முழுமுதற் கடவுள் அல்லது குறிப்பிட்ட தெய்வங்களுக்கு சமமாக ஏற்றுக்கொள்கின்றன. முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தர்களான கோபி கன்னியர்கள் துர்க்கையின் மூர்த்தியை தயாரித்து அதற்கு சந்தனம், மாலைகள், தூபங்கள், பழங்கள், தானியங்கள், செடிகள் ஆன தோரணங்கள் ஆகியவற்றை அர்ப்பணித்து வழிபட்டார்கள். கன்னியர்கள் வழிபடும் தெய்வத்திடம் அவர்கள் ஏதாவது வேண்டுதல் செய்து பிரார்த்திப்பது வழக்கம். கன்னியர்கள் மிகுந்த பக்தியுடன் காத்யாயினி தேவி வழிபட்டு இவ்வாறு பிரார்த்தித்தார்கள். முழுமுதற் கடவுளின் உன்னத நித்திய சக்தியே, உன்னத யோக சக்தியே, பௌதிக உலகின் உன்னத நாயகியே தேவி, நந்தகுமாரனை நாங்கள் மணக்கும்படி அருள் செய்ய வேண்டும். வைஷ்ணவர்கள் பொதுவாக எந்த ஒரு தெய்வங்களையும் வணங்குவது கிடையாது. தூய பக்தி தொண்டில் முன்னேற்றமடைய விரும்புகின்றவர்கள் வேறு தெய்வங்களை வணங்குதல் கூடாதென ஸ்ரீல நரோத்தமதாஸ் தாக்கூர் கண்டிப்பாக தடை செய்து இருக்கின்றார். என்றாலும் கிருஷ்ணரிடம் அன்பு செலுத்துவதில் ஈடு இணையில்லாத கோபியர்கள் துர்க்கையை வழிபட்டதாக தெரிகின்றது. இங்கு கோபியர்கள் தாம் பகவானாகிய கிருஷ்ணரின் மனைவியராக வேண்டுமென துர்க்கையை பிரார்த்தித்தார்கள். இதன் உட்பொருள் என்னவென்றால் கிருஷ்ணரை மையமாக கொண்ட எந்த ஒரு விருப்பமும் நிறைவேறுவதற்கு எந்த ஒரு வழியையும் கையாளலாம். கிருஷ்ணரை திருப்திப்படுத்தவும் அவருக்கு சேவை செய்யவும் கோபியர்கள் எந்த ஒரு வழியையும் கடைப்பிடிக்கலாம். கோபியருக்கே உரித்தான தனி உரிமை அது. முழுவதுமாக 1 மாதம் அவர்கள் துர்க்கையை வழிபட்டார்கள். கிருஷ்ணரை கணவராக அடைய வேண்டும் என்பது அவர்களின் பிரார்த்தனை. நந்த மகாராஜாவின் மகனான கிருஷ்ணர் தம் கணவனாக வேண்டுமென அவர்கள் நாள்தோறும் பிரார்த்தித்தார்கள். கோபியர்கள் அதிகாலையில் நீராடுவதற்காக யமுனை நதிக்கரைக்கு செல்வார்கள். அவர்கள் ஒன்று சேர்ந்து கை கோர்த்தபடி கிருஷ்ணரின் அற்புதமான லீலைகளை பற்றி பாடுவார்கள். பெண்களும் இள நங்கையரும் நதியில் நீராடும்போது ஆடைகளை முழுவதுமாக நீக்கி நதிக்கரையில் வைத்துவிட்டு நதியில் நீராடுவது வழக்கம் அந்த நாட்களில் இருந்து வந்தன. யுவதிகளும் பெண்களும் நதியில் நீராடும் பகுதிக்கு ஆண்கள் வரக்கூடாதென கட்டுப்பாடு இருந்தன, இன்னும் இருக்கின்றது.
புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கோபிய கன்னியரின் மனதை அறிந்து இருந்தபடியால் அவர்களது விருப்பத்தை பூர்த்தி செய்ய நினைத்தார். கிருஷ்ணர் தம் கணவராக வேண்டுமென அவர்கள் விரும்பினார்கள். கிருஷ்ணர் அந்த விருப்பத்தை பூர்த்தி செய்ய நினைத்தார். அந்த மாத இறுதியில் கிருஷ்ணர் தம் நண்பர்களுடன் வந்து சேர்ந்தார். கிருஷ்ணரின் மற்றொரு பெயர் யோகேஸ்வரர். தியானத்தின் மூலம் யோகி பிறர் மனதில் உள்ள நினைப்புகளை அறிய முடியும். கிருஷ்ணர் கோபியரின் உள்ளங்களை உணரக்கூடியவர். நதியில் கோபியர்கள் குளிக்கும் இடத்திற்கு வந்து கரையில் இருந்த அவர்களின் உடைகளை எல்லாம் சேகரித்து கொண்டு அருகில் இருந்த ஒரு மரத்தின் மேல் ஏறி அமர்ந்தபடி முகத்தில் புன்னகையுடன் அவர்களிடம் இவ்வாறு பேசினார். ஓ அன்பான யுவதிகளே, நீங்கள் ஒருவர் பின் ஒருவராக வந்து உங்கள் ஆடைகளை தர வேண்டுமென பிரார்த்தித்து பெற்று செல்லுங்கள். நான் விளையாட்டுக்காக கூறவில்லை, உண்மையாகவே கூறுகின்றேன். உங்களுடன் கேலி பேச நான் விரும்பவில்லை. ஏனென்றால் நீங்கள் ஒரு மாத காலம் நோன்பு இருந்து காத்யாயினி தேவியை வழிபட்டு இருக்கின்றீர்கள். தயவு செய்து எல்லோரும் ஒரே சமயத்தில் வரவேண்டாம், தனித்தனியாக வாருங்கள். உங்களில் ஒவ்வொருவரின் முழு அழகையும் நான் காண விரும்புகின்றேன். நீங்கள் எல்லோரும் சிறிய இடைகளை உடையவர்கள். தனித்தனியாக வரும்படி நான் கேட்டுக்கொள்கின்றேன். தயவு செய்து அப்படியே வருவீர்களாக என்றார் அவர். இப்பொழுது கிருஷ்ணரின் இந்த கேலி பேச்சை கேட்டதும் நேரில் இருந்த நங்கையர் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்தார்கள். கிருஷ்ணரின் இந்த வேண்டுகோளை கேட்க அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தன. ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே கிருஷ்ணரிடம் காதல் கொண்டு இருந்தார்கள். வெட்கத்தினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். ஆனால் அவர்கள் ஆடை இல்லாமல் இருந்ததால் நீரை விட்டுவிட்டு வெளிவர முடியவில்லை. நீண்ட நேரம் நீரில் இருந்ததால் அவர்கள் குளிரில் நடுநடுங்கிக் கொண்டு இருந்தார்கள். என்றாலும் கோவிந்தனின் கேலியான இனிய பேச்சை கேட்டதும் அவர்கள் மனக்கிளர்ச்சி அடைந்தார்கள். கிருஷ்ணரிடம் அவர்கள் கூறியதாவது: அன்பான நந்தகுமாரா, இப்படி நீ எங்களிடம் கேலி பேச வேண்டாம், அது நீதியாகாது. நந்த மகாராஜாவின் மைந்தன் ஆன நீ கௌரவம் ஆனவன், எங்களுக்கும் மிகவும் பிரியமானவன். இப்படி நீ எங்களை பரிகாசம் செய்யக்கூடாது. நாங்கள் குளிரால் நடுங்கிக் கொண்டு இருப்பதால் தயவு செய்து எங்களது ஆடைகளை கொடுத்து விடு என்றார்கள். அவர்கள் மிகுந்த பணிவுடன் அவரிடம் வேண்டுகோள் விடுவித்தார்கள். அன்பான சியாமசுந்தரா, நாங்கள் என்றென்றும் உன் சேவகிகள். உமது கட்டளைகள் எதுவானாலும் தயங்காமல் அதை நிறைவேற்றுவது எங்கள் தர்மம். ஆனால் நாங்கள் செய்யக்கூடாத ஒன்றை செய்யும்படி நீ எங்களை வற்புறுத்தினால் நாங்கள் நிச்சயமாக நந்த மகாராஜா இடம் சென்று உன்னை பற்றி புகார் செய்வோம். நந்த மகாராஜா உன் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் உன் தவறான நடத்தையை பற்றி அரசனான கம்சனிடம் புகார் செய்வோம் என்றார்கள். கோப கன்னியரின் வேண்டுகோளை கேட்ட கிருஷ்ணர் விடையளித்தார். அன்பான பெண்களே, நீங்கள் உங்களை எக்காலமும் என் சேவகிகளாக கருதி என் கட்டளைகளை நிறைவேற்ற சித்தமாயிருந்தால் நான் உங்களை வேண்டிக் கொள்வதெல்லாம் முகத்தில் புன்னகையோடு தனித்தனியாக ஒருவர் பின் ஒருவராக வந்து உங்கள் ஆடைகளை எடுத்துச் செல்லுங்கள். அப்படி வர விரும்பாமல் என் தந்தையிடம் சென்று நீங்கள் முறையிடுவதாக இருந்தால் எனக்கு கவலை கிடையாது. ஏனென்றால் வயதான என் தந்தை என்னை ஒன்றும் செய்ய மாட்டார். கிருஷ்ணர் பிடிவாதமாக இருப்பதைக் கண்ட கோபியர்கள் அவரது கட்டளைக்கு கீழ்ப்படுவதைத் தவிர வேறு வழி கிடையாது என்பதை உணர்ந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவராக நீரில் இருந்து வெளிவந்தார்கள். ஆனால் ஆடை இல்லாமல் இருந்ததால் தம் மேனியை கையால் மறைக்க முயன்றார்கள். அந்த நிலையில் அவர்கள் நடுநடுங்கிக் கொண்டு இருந்தார்கள். அவர்களின் கபடமற்ற செயல் புனிதமாக இருந்ததால் கிருஷ்ணர் மகிழ்ச்சியடைந்தார். கிருஷ்ணரை கணவராக அடைய வேண்டுமென காத்யாயினி தேவியிடம் பிரார்த்தித்த கன்னிப்பெண்கள் தம் விருப்பம் நிறைவேறியதால் திருப்தி அடைந்தார்கள். ஒரு பெண் தன் கணவனை அன்றி வேறு எந்த ஒரு ஆடவர் முன்பும் ஆடை இல்லாமல் இருக்கலாகாது. மனமாகாத கோபியர்கள் கிருஷ்ணரை கணவராக அடைய வேண்டுமென விரும்பியதால் அவர் இவ்வாறு அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றினார்.
அவர்கள் இடத்தில் திருப்தி அடைந்தவர்களாய் அவர்களின் ஆடைகளை தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு அவர்களை நோக்கி பின்வருமாறு பேசினார். அன்பான பெண்களே, நீங்கள் யமுனை நதியினுள் ஆடை இல்லாமல் சென்றது பெரும் குற்றமாகும். இதனால் யமுனையின் பிரதான தெய்வமான வருணதேவன் உங்களிடம் கோபம் கொண்டு இருக்கின்றான். நீங்கள் கரங்குவித்து நெற்றியை தொட்டு குனிந்து வணங்கினால் வருணதேவன் உங்கள் குற்றத்தை மன்னிப்பார். கபடம் இல்லாத ஆத்மாக்களான கோபியர்கள் கிருஷ்ணர் சொன்னதையெல்லாம் உண்மையென எடுத்துக்கொண்டார்கள். வருணதேவனின் கோபத்திலிருந்து தப்புவதற்காகவும் நோன்பின் பயனை அடைந்து வணக்கத்திற்குரிய பகவானாகிய கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்காகவும் அவரின் கட்டளையை அவர்கள் உடனே நிறைவேற்றினார்கள். இவ்வாறாக அவர்கள் கிருஷ்ணரின் சிறந்த காதலிகளாகவும் மிகவும் கீழ்ப்படிந்துள்ள சேவகிகளாகவும் ஆனார்கள். கோபியரின் கிருஷ்ண உணர்வுக்கு ஈடானது எதுவும் கிடையாது. உண்மையில் அவர்கள் வருணதேவனை பற்றியோ வேறு எந்த தேவனை பற்றியோ கவலை கிடையாது. கிருஷ்ணரை திருப்திப்படுத்த விரும்பினார்கள், அவ்வளவே. கோபியரின் எளிய செயல்களால் திருப்தி அடைந்த கிருஷ்ணர் ஒருவர் பின் ஒருவராக அவர்களது ஆடைகளை அவருக்கு அளித்தார். அந்த மனமாகாத கோபியரை கிருஷ்ணர் ஏமாற்றி தன் முன் ஆடை இல்லாமல் நிற்கச் செய்து நகையாடி அவர்களை பொம்மைகளாக கருதி அவர்களின் ஆடைகளை திருடிய போதிலும் அவர்கள் அவரிடம் திருப்தியடைந்து அவரை பற்றி புகார் செய்யவில்லை. கோபியர்களின் இந்த மனப்பாங்கை சைத்தன்ய மகாபிரபு தனது பிரார்த்தனையில் விவரிக்கின்றார். அன்பான பகவானே கிருஷ்ணா, நீர் என்னை மார்புற தழுவலாம் அல்லது காலால் எட்டி உதைக்கலாம் அல்லது ஒருபோதும் என் முன் தோன்றாமல் என் மனம் உரிவடையச் செய்யலாம். நீங்கள் விரும்பியபடி செய்யலாம். உங்கள் விருப்பப்படி நடக்க உமக்கு பூரண சுதந்திரம் உண்டு. நீங்கள் என்ன செய்தாலும் நீங்கள் என்றென்றும் எனது பகவான். நான் வணங்குவது வேறு எதுவும் கிடையாது. கிருஷ்ணரின் பாலான கோபியரின் மனநோக்கும் இதுவே. கிருஷ்ணர் அவர்கள் இடம் திருப்தியடைந்து அவர்கள் எல்லோரும் தன்னை கணவராக அடைய வேண்டுமென தன்னை விரும்பியதால் அவர் சொன்னார், அன்பான நல்ல பெண்களே, நீங்கள் என்னை விரும்புவதை நான் அறிவேன். காத்யாயினி தேவியை நீங்கள் வணங்கிய காரணத்தை நான் அறிவேன். உங்கள் செயலை நான் முற்றிலும் ஆமோதிக்கின்றேன். தன் முழு உணர்வுகளையும் என்னில் லயிக்கச் செய்து இருப்பவர்கள் அது காம உணர்வாலும் உயர் நிலையை அடைகின்றார்கள். வறுக்கப்பட்ட விதையில் இருந்து எதுவும் விளையாதது போல் என்றார் அவர். என்னிடம் பக்தி தொண்டு ஆற்றும்போது ஏற்படும் எந்த ஒரு இச்சையும் சாதாரண கர்மாவில் ஏற்படுவது போலான எந்த விளைவையும் ஏற்படுத்தாது. பிரம்ம சமிதியில் கூறப்பட்டு இருக்கின்றது, ஒவ்வொருவனும் கர்ம பலனால் கட்டுண்டு இருக்கின்றான். ஆனால் இறைவனின் திருப்திக்காக முழுவதுமாக செயல்படுபவர்களுக்கு இது பொருந்தாது. அதுபோன்று கோபியர்களின் நடத்தை காமத்தினால் ஏற்பட்டது போல் தோன்றினாலும் காமவசப்பட்ட சாதாரண பெண்களோடு அவர்களை ஒப்பிடல் ஆகாது. இதற்கான காரணத்தை கிருஷ்ணரே விளக்குகின்றார். கிருஷ்ணன் சேவையில் ஆற்றப்படும் செயல்களால் எந்தவிதமான பிரதி விளைவும் ஏற்படாது. கிருஷ்ணர் தொடர்ந்து கூறினார், அன்பான கோபியரே, என்னை கணவராக அடைய வேண்டுமென நீங்கள் காத்யாயினி தேவியிடம் கேட்ட வரம் பூர்த்தியாகும். அடுத்த இலையுதிர் காலத்தில் நீங்கள் என்னை சந்தித்து என்னை கணவனாக பெற்று மகிழ்வீர்கள் என நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன் என்றார் அவர். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.